வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது நான் உங்கள் இளையராஜா. இப்போ நம்ம காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எலாஸ்டிக் கணக்கீடு நம்ம போகிறோம், ஷேர் பண்ணுறோம் சொல்லியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் நம்ம போட்டு இந்த பேண்ட் ரெடி பண்ணிட்டோம், பாட்டோம். இது நம்ம எப்படின்னா, இது துணி எவ்வளோ வைக்கணும், எலாஸ்டிக் எவ்வளோ வைக்கணும், இவங்களோட இடுப்பு சைஸுக்கு எவ்வளோ துணியும். ஏன்னா நம்ம இந்த துணி வந்து இப்படி பார்த்தீங்கன்னா இழுத்ததுக்கப்புறம் இந்த ரிங்கிள்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து துணியோட கணக்கும் நமக்கு சரியாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி எலாஸ்டிக்கோட தன்மையும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 4 பக்கமும் நம்ம இழுத்தாலும் சூப்பராக இருக்குது. இது வந்து நார்மல் பேண்ட்லேயே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் கட் மாடலில் கேட்டிருந்தாங்க. பலவசம் மாதிரி வேண்டாம், எனக்கு ஸ்ட்ரெயிட் கட் மாதிரி கொஞ்சம் வேணும் அப்படின்னு. இது நார்மல் பேண்ட்டில் ஸ்ட்ரெயிட் கட் மாடல். இது அதை காலோட அளவு மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தி, கல்லியெல்லாம் வந்து இங்கே எதுவுமே ஜாயிண்ட், யோக் ஜாயிண்ட் எதுவுமே வராது. இந்த கைட்லாம் வச்சு நம்ம இந்த போர்க்கெல்லாம் ஹைட் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது அவங்க போட்டாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். கால் வண்டியில் ஏறி உட்காந்தாலும் நடக்கிறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்காது. ஓகேவா? இந்த எலாஸ்டிக் வந்து எதுக்கு மெயினாக முக்கியமாக என்னென்னா, நமக்கு வந்து ஆவரேஜாக சுற்றி நமக்கு வந்து ஒரே லெவலாக இருக்கும். அவங்க வந்து இப்போ நாடாக கட்டுறாங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக கூட விட்டுருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே பேண்ட் போடும்போது ஆவரேஜாக கரெக்டாக 4 பக்கம் ஒரே லெவலாக இருக்கும். அதை நம்ம 4 பக்கமும் கட்டிட்டோம். இங்கே இந்த இடத்துலையும் கட்டிட்டோம், இந்த 4 பக்கமுமே இந்த ரிங்கல் சட்டை எடுத்து விட்டு லெவலாக வந்து கட்டிட்டோம். இப்போ எலாஸ்டிக்கும் சுருங்காது, இந்த சுருக்கமும் அங்கங்கே மூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். அப்போ இது வந்து கரெக்டாக சூப்பராக இருக்கும். இதை எப்படி நம்ம வந்து இந்த கணக்கீடு போட்டோம், இது துணி எவ்வளோ வச்சோம், ஏன்னா நம்ம வந்து எலாஸ்டிக்கோட அளவு, இந்த துணியோட அளவு, இதெல்லாம் வந்து கரெக்டான அளவுங்க அவங்களுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படியான கணக்கு போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இதை நான் வந்து வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன், உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த பாட்டை கட் பண்ணதை வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன். தைக்கிற வீடியோ நம்ம போடலான்னு நினச்சோம், ஆனால் வாய்ப்பு கிடைக்கல. தைக்கிற டைம் இல்லாதனால அவங்க தைச்சி முடிச்சாங்க. அதுக்கு டெலிவரி பண்ண வேண்டியது இருக்குது, வீடியோவை ஷூட் பண்ண முடியல. ஆனால் வேறு எலாஸ்டிக் போட வேண்டியது வரும். எலாஸ்டிக் தைக்கிற மாதிரி வரும்பொழுது நான் கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எலாஸ்டிக் எப்படி தைக்கணும் அப்படின்னு. ஏன்னா சில பேர் எலாஸ்டிக் தைக்கிறது எப்படின்னு கூட கேட்பாங்க. அதனால் தைக்கிற இது வந்து ரவுண்டு மாடலில் நம்ம தைச்சிருக்கோம். இதில் முக்கியமாக என்னென்னா, ரவுண்டாக தைச்சிருக்கோம், எங்கேயுமே ஜாயிண்ட் இருக்காது. இது அப்படியே உங்களுக்கு க்ளோஸ்அப் காமிக்கிறேன் பாருங்க. எங்கேயுமே ஜாயிண்ட் வந்து வெளியில் இருக்காது. ஜாயிண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணியிருப்போம். அப்போ அது என்ன ஆகும்னா, நமக்கு அவங்களுக்கு இடுப்பில் உறுத்தாது. எலாஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு உறுத்தல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அப்போ ரவுண்டாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த ஜாயிண்ட் கிட்ட கூட பாருங்க, இதுவும் ஜாயிண்ட் தான், இதுவும் ஜாயிண்ட் தான், ஆனால் உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம ஜாயிண்ட் வந்து கடைசியில் நம்ம எலாஸ்டிக்கை போட்டோம் அப்படின்னா, எலாஸ்டிக் போட்டு இந்த பக்கம் ஜாயின் பண்ணி இப்படி கட்டணும்னா இங்கே வந்து உறுத்தலாக இருக்கும், ஒரு மாதிரி தடுப்பு இந்த மாதிரி இருக்கும் அந்த இடம். அதனால நம்ம ரவுண்டாக பண்ணியிருக்கோம் பாருங்க. எங்கேயுமே வந்து பிசு இருக்காது. கடைசி ஃபினிஷிங்காக நம்ம வந்து எலாஸ்டிக் பண்ணியிருக்கோம். இது தைக்கிறது உங்களுக்கு கூட நம்ம காமிக்கிறோம் அடுத்த ஒரு வீடியோவில். இப்போ இந்த கணக்கீடுகளை பார்க்கலாம். கட்டிங் எப்படி நம்ம வந்து பண்ணோம், என்ன கணக்கு போட்டு நம்ம அந்த சீட் அளவு வச்சோம், என்ன கணக்கு போட்டு இடுப்பு அளவு வைக்கிறோம், துணியை முதல்ல எப்படி கட் பண்ணுறோம், எலாஸ்டிக்கோட அளவு எப்படி கட் பண்ணுறோம், அந்த அளவு இந்த துணிக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த காணொலியில் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கையில் இருக்கிற பேண்ட்டோட ஹைட் வந்து நம்ம வந்து போட்டு மார்க் பண்ணிட்டோம். இது வந்து எலாஸ்டிக் வந்து மடிக்கிறதுக்காக இடைவெளி விட்டுருக்கேன், 2 இன்ச்சு கேப் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, அந்த எலாஸ்டிக்கோட அளவு வந்து 1.25 இன்ச்சு நம்ம போடுறோம். பெரும்பாலும் பெரிய அளவுக்கெல்லாம் வந்து 1.25 இன்ச்சு தான் போடணும். சின்ன பிள்ளைங்க அப்படின்னா சின்ன இடுப்பு சைஸாக இருந்தால் 1 இன்ச்சு போட்டுக்கலாம். 3/4 இன்ச்சு இதெல்லாம் வந்து எலாஸ்டிக் நைட்டிலாம் வந்து 3/4 இன்ச்சு போடுவோம். 1, 1.25, 1.5. மீடியம் சைஸுக்கு எல்லாமே 1.25 நல்லாயிருக்கும். ரொம்ப கனமாக இருக்கிறவங்களுக்கு 1.5 வரைக்கும் கொண்டு போய்க்கலாம். எலாஸ்டிக்கோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அது இந்த அகலம் வந்து இடுப்பு சைஸ் தகுந்த மாதிரி அகலத்தையும் கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ 1.25 வந்து ரெகுலராக அதிக பேருக்கு நம்ம போடக்கூடிய அளவு. ஓகேவா? 1.25 இன்ச்சு. இந்த 1.25 இன்ச்சை முதல்ல நம்ம இதை பார்த்துருவோம், மடிக்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா. இப்போ இதில் வந்து 1/2 இன்ச்சு நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். இப்படி ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி திரும்ப இப்படி மடிப்போம். அப்போ இதில் வந்து 1.25, இங்கே வந்து 1/2 இன்ச்சு மடிச்சாச்சுன்னா மீதி 1.5 இருக்கணும். 1.5 இருந்தால் தான் இதை வந்து இப்படி மடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது மேலே ஏறி இப்படி வருது இல்லையா, அந்த கணம் இருக்கு இல்லையா, இந்த கணத்தில் ஏறி இப்படி வந்து நம்ம தைக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு நூல் கீழே வர வேணும். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த 1.25 இன்ச்சில் நமக்கு வந்து இதில் 2 இன்ச்சு விட்டோம்னா தான் 1/2 இன்ச்சு நம்ம மடிக்கிறதுக்கும், மீதி நமக்கு வந்து 1.5 இன்ச்சு இருக்கும். அந்த 1.5 இன்ச்சில் அந்த 1/4 இன்ச்சுன்றது இந்த பக்கம் இப்படி ஏறி இந்த சைடு ஒரு புள்ளி இறங்குறதுக்கும் சரியாக இருக்கும். ஓகேவா? அந்த கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது 1.25 இன்ச்சு எலாஸ்டிக்கு நமக்கு வந்து 1.5 இன்ச்சு துணி வேணும், அதுக்கப்புறம் துணி மடிக்கிறதுக்கு வேணும். ஓகேவா? 1/4 இன்ச்சு இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்கணும், அப்புறம் மடிக்கிறதுக்கு விடணும். அப்போ நமக்கு எவ்வளோ வரணும், 2 இன்ச்சு வரணும். மடிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ 1/4 இன்ச்சு மடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 1.25 வச்சுக்கலாம். ஆனால் நம்ம 1/2 இன்ச்சு மடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால 2 இன்ச்சு. ஓகேவா? அப்போ 1 இன்ச்சாக இருந்ததுன்னா 1.25 இன்ச்சு துணி விடணும். ஓகேவா? 1.5 இன்ச்சு எலாஸ்டிக் விட்டுறீங்கன்னா 2.25 இன்ச்சு துணி விடணும். ஏன்னா 1/4 இன்ச்சு துணி வந்து நமக்கு லூஸ்லேயே வந்துடும். இதில் மடிக்கிறதுக்கும் இங்கே அப்படி இறக்கி ஓரமாக தைக்கிறதுக்கும் சரி வந்துடும். ஓகேவா? அதனால அந்த 1/4 இன்ச்சு கணக்கில் விட்டுட்டு அப்புறம் மடிக்கிறது, அப்புறம் எலாஸ்டிக்கோட அளவு, இந்த கணக்கில் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும் அந்த துணியோட அளவு. சரி, இப்போ அதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இது வந்து சீட்டோட அளவு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மார்க் போட்டுருவோம். இந்த சீட்டோட அளவு எவ்வளோ துணி வரணுன்றத மார்க் போட்டுருவோம். அதுக்கப்புறம் எலாஸ்டிக்கோட கணக்கு நான் கரெக்டாக சொல்லிடுறேன்.
எலாஸ்டிக் எவ்வளோ வைக்கணும்னு முதல்ல இந்த துணி எவ்வளோ வைக்கணும்னு பார்த்துருவோம். இப்போ இந்த சீட்டோட அளவுல இருந்து நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, இப்போ இது இடுப்பு சைஸ், இது வந்து சீட் சைஸ். சீட்ல இருந்து 5லேருந்து 6 இன்ச்சுன்றது ரவுண்டா 6 இன்ச்சு வைக்கணும். இல்லை 8 இன்ச்சு லூஸ் ஃபிட்டிங்காக இருந்தால் 8 இன்ச்சு, மீடியம் ஃபிட்டிங்காக இருந்தால் 6 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டாக இருந்தால் 4லேருந்து 5 வச்சுக்கலாம். இப்போ இதில் 5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது வந்து இப்போ கேதரிங் பேண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஃபிட்டாக வேணும், ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் ஃபிட்டாக வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து 4, 5 வச்சா போதும். 6, 8 வந்து மீடியம் வந்து 6, கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக இருந்தால் 8. இப்போ இதில் உங்களுக்கு வந்து 5 இன்ச்சு நம்ம வைக்கிறோம், ப்ளஸ் பண்ணுறோம். 5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணும்போது எவ்வளோ ஆகும் அப்படின்னா, இதில் வந்து 5னா 40, 44 வந்துடுது. ஓகேவா? இப்போ வரைக்கும் 44. இது 44 முதல்ல இங்கே நம்ம மார்க் பண்ணணும். இந்த இடுப்பு சைஸில் முதல்ல இங்கே வந்து 44 கொண்டு வரணும். இந்த 44க்கு ஒரு புள்ளி வச்சிடணும். ஓகேவா? இதுக்கப்புறம் 2.5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் இங்கே லூஸ் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம 2.5 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு, 2.5 ப்ளஸ் தையலுக்கு, இது ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்னால. ஓகேவா? இதே நார்மல் பேண்ட்டு, கேதரி பேண்ட்டு, பட்டியலா பேண்ட்னா அது எப்படி வரும்னு நான் தனியாக சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் இது நமக்கு முக்கியமான கான்செப்ட்டுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது முக்கியமாக நமக்கு இந்த விஷயம் வந்து நமக்கு உங்களுக்கு இந்த இடுப்பு சைஸுக்கு துணி எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது. எலாஸ்டிக் வந்து நம்ம இவ்வளோ தான் வைப்போம். ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் இது மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இப்படி தான் வைக்கணும். ஓகேவா? சரி, இப்போ எலாஸ்டிக் நம்ம எவ்வளோ வச்சுருந்த துணி நம்மளோட முதல்ல நம்ம இந்த சீட் சைஸ்ல இருந்து 5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம். 44 வந்தது. 44 வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச்சு நம்ம அந்த 2.5 இன்ச்சு கொடுத்து அதுக்கப்புறம் துணி தையலுக்கான அளவு இங்கே கொடுத்துட்டோம். இது வந்து ரெடி, இது தையலுக்கான துணியோட சேர்ந்தது. ஓகேவா? இங்கே பாருங்க, இதெல்லாம் இதே ஒரு மார்க்கை போட்டுறேன். இது ரெடி ப்ளஸ் தையலுக்கு. இப்போ நம்ம இங்கே எவ்வளோ வந்திருக்கு, மொத்தம் டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த தையலோட சேர்த்து 14 இன்ச்சு வந்திருக்கு. இப்போ இங்கே வந்து 1 இன்ச்சு கூட வச்சு 15 வைங்க. 15 வச்சுட்டு இந்த இடத்துல இந்த இதை கொண்டு வந்து இங்கே ஷேப் அப்படியே கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ நேராக இங்கே கொஞ்சம் நேரம் லைட்டில் நேராக மார்க் போட்டுட்டு கொஞ்சம் தூரத்துக்கு நேராக மார்க் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே ஷேப் கொடுத்துருங்க. இப்போ பாருங்க, இதில் இருந்து இந்த ஷேப்பை கொண்டு வந்து இந்த இதில் வந்து அனுப்பிச்சிடுங்க. ஓகேவா? இந்த ஷேப் கொண்டு வந்து இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. இங்கே இருந்து நம்ம இங்கே ஷேப் கொடுத்துட்டோம். லைட்டாக ஒரு கேர்வ் கொடுக்குறது தான் இது. லைட்டாக ஒரு ஷேப் கொடுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே கொண்டு வந்து கீழே அணைச்சிடுவோம். இப்போ இதுதான் இடுப்பு, இந்த சீட் அளவுக்கு எல்லாமே இது. இதோட எலாஸ்டிக் துணி வந்து இவ்வளோ வந்திருக்கு. இப்போ நம்ம எலாஸ்டிக் எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 32 இன்ச்சு இடுப்பு சைஸு. இதில் இது நான் இந்த கணக்கு சொன்னது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த சீட் சைஸை வச்சு நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். சீட்டோட அளவுல இருந்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுடணும். இதுக்கப்புறம் இடுப்பு சைஸ் 32, 34, 36, 40, 42 எவ்வளோ வருதோ நான் சொல்கிற கணக்கு பாருங்கள். இப்போ 32 இன்ச்சு அப்படின்னா 10 இன்ச்சுக்கு, இப்போ 10 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்து 32, முதல்ல 30க்குன்னா அப்போ 6 இன்ச்சு, 10 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு எலாஸ்டிக் எவ்வளோ அது மைனஸ் பண்ணணும். அப்போ 30 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். இதில் ஒரு 2 இன்ச்சு இருக்குல்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். அப்போ 32, 6 இன்ச்சு நம்ம வந்து இப்போ மைனஸ் பண்ணணும். ஓகே, 32ல் 6 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 6 இன்ச்சு மைனஸ், அப்போ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கலாம். 32ல் 6 இன்ச்சு மைனஸ் பண்ணோன்னா பாருங்க, 32, 1, 2, 3, 4, 5, 6, 6 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 26, 25, 6 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 25. இந்த 25 இன்ச்சு எலாஸ்டிக் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது 25 இன்ச்சு எலாஸ்டிக் இதுக்கு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக 25 இன்ச்சு நான் இப்போ வெட்டிடுறேன். எக்ஸ்ட்ரா நான் தையலுக்கு எல்லாம் விடல, அப்படியே நான் வெட்டிடுறேன். எதனாலனா இழுத்து தையல் போடு. இப்போ எலாஸ்டிக் வந்து நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணி ரவுண்டில் தான் அடிப்போம். நம்ம இப்போ இந்த மாதிரி இந்த 1/2 இன்ச்சு வந்து மேலே தூக்கி வைப்போம். இப்போ இந்த 1/2 இன்ச்சு மேலே தூக்கி வச்சு இப்படி கட்டிட்டு இப்படி டாக் அடிச்சு இதை நல்லா திக்னஸ் தையல் நல்லா போட்டு ஸ்டாக் பண்ணிட்டு இதை ரவுண்டில் தான் நம்ம வந்து தைப்போம். அப்போ தான் அழகாக நல்லாயிருக்கும். ரவுண்டு ஷேப், ரவுண்டில் நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணி ரவுண்டாக தைப்போம். ஓகே, இந்த எலாஸ்டிக்கை லாஸ்ட்டில் தான் தைப்போம். இப்போ நம்ம இது இழுக்கும்போது நல்லா இருக்கும், ரவுண்டாக தைக்கும்போது. அப்போ வந்து உறுத்தல் இல்லாமல் இருக்கும். இது வந்து ஜாயிண்ட் வந்து உள்ளே போயிடும். ஓகேவா? என்னன்னா இன்னொன்று, நம்ம ஃபினிஷ் பண்ணி எல்லாம் இழுத்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு நீளுது. நம்ம தச்சு முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணி நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு தையல் இதில் போட்டாலும் சரி, இல்லை அங்கங்கே கட்டி விட்டாலும் சரி 1/2 இன்ச்சு கண்டிப்பாக கூடும். அதனால தான் இந்த நம்ம எக்ஸ்ட்ரா இந்த தைக்கக்கூடிய ஏற்றி வச்சக்கூடிய அளவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். அதை வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கல, ஏன்னா இதோட அளவு வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடிரும். அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்துக்கல. ஓகேவா? சரி, இப்போ இதே மாதிரி நீங்கள் 40 இன்ச்சாக இருந்தாலும் 40 இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு எவ்வளோ வைக்கணும்னு சொல்லியிருந்தேன், 2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 40 இன்ச்சு எலாஸ்டிக் அப்படின்னா இப்போ 40 இன்ச்சு, அதாவது நம்ம கூட இடுப்போட சைஸு 40 இன்ச்சு வந்ததுன்னா ஒரு 10 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்போ 20 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும்.
30 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 40 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 இன்ச்சு மைனஸ் பண்ணா மட்டும்தான் மீதி 32 இன்ச்சு எலாஸ்டிக் வச்சீங்கன்னா தான் இடுப்புல வந்து அவங்களுக்கு போடும் பொழுது நிற்கும். பாருங்க நான் வச்சு காமிக்கிறேன். 32 இன்ச்சு எலாஸ்டிக்கோட தன்மையை பாருங்க. நம்ம 2 இன்ச்சு மட்டும் நம்ம மைனஸ் பண்ணோம். நான் 40 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சகோதரி சொன்ன கணக்குப்படி பண்ணோம் அப்படின்னா பேண்ட்ல இடுப்புல வந்து பேண்ட்ல நிக்கவே நிக்காது. பேண்ட் வந்து இடுப்புல சுத்தமா நிக்காது. பாருங்க இவ்வளவு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாருங்க. இப்ப இழுத்தா எவ்வளவு வரும்? இவ்வளவுதான் வரும். 2 இன்ச்சு தானே நமக்கு மைனஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளவுதான். இது போய் நிக்குமா இடுப்புல? இவ்வளவு தூரம் நல்லா இவ்வளவு தூரம் இழுத்து எக்ஸ்பெண்ட் ஆகுற மாதிரி அந்த கிரிப்பை போய் பிடிச்சாதான் நிற்கும். இந்த 2 இன்ச்சு வந்து 1/2 இன்ச்சு நம்ம தைக்கும் பொழுது லூஸ் வந்துடும். மீதி 1.5 இன்ச்சு தான். அந்த 1.5 இன்ச்சு இழுவத்தன்மை தான் போய் பிடிச்சி நிக்கணுமே. அப்ப இதே வந்து இன்னும் 44 இன்ச்சு 46 இன்ச்சு இடுப்பு வரும். அப்ப நமக்கு வந்து ஒரு அறியாமையில நம்ம என்ன சொன்னோம், என்ன நினைச்சோம், கிரிப் இத்தனைக்கு இது நல்ல காட்டன் எலாஸ்டிக், நல்ல கிரிப்பா இருக்கும். வெறும் பாலிஷ் எலாஸ்டிக்னா ரொம்ப தோளதோன்னு இருக்கும். இது காட்டன் எலாஸ்டிக் கம்பெனி ஐட்டம். கம்பெனி ஐட்டம் நல்ல கிரிப்பா இருக்கும். நாங்கள் இதை தான் யூனிஃபார்முக்கு குழந்தைங்களுக்கு யூனிஃபார்முக்கு போட்டு தரது. எல்லாருக்குமே பெரியவங்க சிறுவங்க எல்லாருக்கும் இந்த கம்பெனி ஐட்டம் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்றது. நாங்கள் சேல்ஸுக்கு இதை வச்சிருக்கோம். கம்பெனி ஐட்டம் மட்டும் தான் இந்த எலாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். கம்பெனி ஐட்டம் 1 வருஷம் கூட தண்ணியில போட்டாலும் நல்லா இருக்கும். ஓகேவா? தண்ணியில போட்டு யூஸ் பண்ணும்பொழுதும் அந்த 1 வருஷத்துக்கு கூட கம்ப்ளைண்டே வரல. அடுத்த வருஷம் யூனிஃபார்ம் தைக்க வரும்போது கூட எலாஸ்டிக் வந்து போயிடுச்சு அப்படின்னு யாருமே ஒரு கஸ்டமர் கூட சொல்லல. அந்த அளவுக்கு இந்த நம்ம எலாஸ்டிக் வந்து பிராண்ட் நல்லா இருக்கும். இதுவும் காட்டன் எலாஸ்டிக். ஓகேவா? சரி, அப்ப இது கிரிப்பா இருக்கு. இப்ப நம்ம இந்த கிரிப்பா இருக்கிறத 40 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு நீங்க மைனஸ் பண்ணலன்னா இடுப்புலயே நிக்காது. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து இதோட பேண்டோட வெயிட்டே பாத்தீங்கன்னா இந்த பேண்டோட வெயிட்டே வந்து 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்கும். அதுவும் இந்த யூனிஃபார்ம் கிளாத் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோ கூட இருக்கும். அந்த மாதிரி கிளாத் எல்லாம் எப்படி அது போய் இடுப்புல போய் உட்காரவே உட்காராது. அப்ப அது வந்து ரொம்ப லூஸா இருக்கும். அப்படியே இறங்கிடும். அப்புறம் வாஷ் பண்ணும்போது 1/2 இன்ச்சு அதுக்கப்புறம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த கிரிப்னஸ் இந்த பவர் வந்து அப்படியே இருக்காது. கொஞ்ச நாளாக தண்ணியில போட கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுமா லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி லூஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு சுத்தம். அப்ப அந்த எலாஸ்டிக் வந்து அவங்களுக்கு போய் பிடிக்காது, லூஸ் ஆயிரும். அதனால நீங்க மெயினா அதை கவனிச்சுக்கோங்க. நான் சொன்ன கணக்குப்படி செய்யுங்க. எவ்வளவு பெரிய இடுப்பு வந்தாலுமே நமக்கு சரியா வந்து, ஏன்னா இடுப்பளவு அதிகமாக நமக்கு மைனஸ் அதிகமாகிட்டே இருக்கணும். இடுப்பளவு கம்மியாகும் போது மைனஸ் அளவு கம்மியா இருக்கணும். ஏன்னா இடுப்பளவு இப்போ வந்து 20 இன்ச்சு தான் இடுப்பளவு இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு 20 இன்ச்சு தான் இடுப்பளவு. ஓகேவா? ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கும் நம்ம எலாஸ்டிக், ஏன்னா சின்ன பிள்ளைங்க தான் கட்ட முடியாது. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு தான் வந்து எலாஸ்டிக் நிறைய பேர் கேட்பாங்க. இடுப்பு வந்து நாடா கட்ட தெரியாது குழந்தைங்களுக்கு. அப்ப 20 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். 20 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணாதான் அவங்களுக்கு போட முடியும். ஆனா நம்ம வந்து கண்ணை மூடிட்டு 6 இன்ச்சோ 8 இன்ச்சோ மைனஸ் பண்ண மாட்டோம். அப்போ வந்து என்ன ஆகுனா இரிச்சு பிடிக்கும். எலாஸ்டிக்கோட தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப எலாஸ்டிக்கோட அளவு வந்து இப்படி ரொம்ப கம்மியா இருக்குன்னா அப்ப அவங்களுக்கு போட்டுருவாங்க. ஆனா டைட்டா நிற்கும், கிரிப்பா பிடிக்கும். அப்ப அவங்க எப்படா அதை கலட்டுறதுன்னு இருக்கும். ஏன்னா தடுப்பே விழுந்துரும். அந்த மாதிரி தடுப்பு விழுகாத அளவுக்கு பண்ணோம்னா இப்ப நான் சொன்ன கணக்கு போய் செய்யுங்க. அவங்க இடுப்புக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அழகா இந்த அளவுக்கு கிரிப்பு கரெக்டா போய் உட்காரும். இப்ப நமக்கு 32 வரணும் இல்லையா? இப்ப நான் பாருங்க வச்சு காமிக்கிறேன். இப்ப நான் இந்த அளவுக்கு மடிச்சுட்டு இந்த தையல் பிடிச்சிட வச்சுக்கோங்க. இப்ப 32னா அதுல பாதி 16. ஓகேவா? இங்க பாருங்க ரெட்டையா இருக்கா? 16 இன்ச்சுக்கு இங்க வரணும். இங்க பாருங்க இவ்வளவு தூரம் இந்த கிரிப்பு பாருங்க, என் கையோட கிரிப்பு பாருங்க. இதை இழுத்தா இன்னும் வரும். பாருங்க இவ்வளவு கூட வரும். ஆனா நம்ம அவ்வளவு கொண்டு போல, இந்த 16 வரைக்கும் கொண்டு வரும். இதே வந்து நம்ம 2 இன்ச்சு தான்னா பாருங்க 2 இன்ச்சு 12 இருக்கு, 14 அப்படின்னா 2 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணா 13 தான். ஏன்னா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று 2 இன்ச்சு மைனஸ் பண்ணா 13 தான். இதை கொண்டு வந்து இவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரெச்சர் இந்த கிரிப் இந்த பேலன்ஸ் கிடைக்குமா? நிக்குமா இடுப்புல? பாருங்க இவ்வளவுதான் இடுப்பு, இவ்வளவுதான் நீங்க சொல்றது. அவங்க சொன்ன கணக்கு இவ்வளவுதான். கண்டிப்பா இடுப்புல நிக்காது. அப்போ இந்த அளவுக்காவது வரணும். ஓகேவா? அதே இது இவ்வளவு தூரம் வர்ற மாதிரி நம்ம கணக்கு பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு மைனஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா அதுதான் போட்டு தடுப்பு விழுகிற அளவுக்கு அமைக்கிறோம். அப்படியும் பண்ணக்கூடாது, இதுவும் பண்ணக்கூடாது. அப்ப சரியான ஒரு அனுபவத்தோட செஞ்சிருந்தா இதை கண்டிப்பா 2 இன்ச்சு பண்ணா அடுத்து உடனே கஸ்டமர் எடுத்துட்டு வருவாங்க. இடுப்புல நிக்கல, ரொம்ப பொலன்னு இருக்கு, இன்னும் எனக்கு எலாஸ்டிக் கம்மி பண்ணிட்டாங்க. நாங்க அனுபவிச்சிருக்கோம். ஆரம்ப கட்டத்தில் நாங்க அனுபவிச்சிருக்கோம். டைட்டா வச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம அளவு இல்லாம ஓரளவுக்கு தெரியும். நான் இதெல்லாம் வந்து பாடம் எடுக்கணும் சொல்லி தரணுன்றதுக்காக நானே வந்து கணக்கு போட்டு கண்டுபிடிச்ச மெத்தட் இது. ஓகேவா? இது ஒரு சிலபஸ் மாதிரி நான் ஐடியா பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா ஒருத்தருக்கு சொல்லி தரணும்னா நம்ம சும்மா இந்த இவ்வளவு கம்மி பண்ணிக்கிங்க அவ்வளவு கம்மி பண்ணிக்கிங்க, ஒரு 4 இன்ச்சு வெட்டிக்கங்க 5 இன்ச்சு அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ ஒரு அளவுகளுக்கும் எவ்வளவு வைக்கணும். 30 இன்ச்சுனா எவ்வளவு குறைக்கலாம், 40 இன்ச்சுனா எவ்வளவு குறைக்கலாம், 36னா எவ்வளவு குறைக்கலாம், 40னா 38, இப்படி ஒரு வருஷ பிரகாரம் நம்ம கணக்கு போட்டு பண்ணிட்டோம்னா தெளிவா நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேவா? அதனாலதான் அந்த கணக்கோட நம்ம செய்யறோம். இது நம்ம பண்ண வழிமுறை. இது வரைக்கும் பண்ணதுல யாருமே டைட்டா இருக்குன்னு சொல்லல, லூஸா இருக்குன்னு சொல்லல. ஆனா ஆரம்ப காலத்துல நம்ம பொதுவா ஒரு 19 செய்யும் பொழுது
போட்டு அழுத்தமா இருக்கு, எலாஸ்டிக் போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் எலாஸ்டிக் அவுத்துட்டு நீங்க பேசாம நாடா வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அளவு கூட இருந்திருக்கு. அதுவே லூஸா இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்கு. நம்ம தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அளந்து பார்ப்போம், நம்ம வச்ச அளவை விட ஒரு 1/2 இன்ச்சு கூட வந்துடும். அப்ப என்னடா இது, அப்ப நம்ம ஏற்கனவே கொஞ்சம் லூஸா இன்னும் லூஸா இருக்கும், அவங்க போட்ட உடனே இடுப்புலயே நிக்கலங்க, ரொம்ப கஷ்டமா அப்பப்போ தூக்கி விட்டுட்டு மேல அருணாக்கயிறு போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது அப்போ எங்களுக்கு வந்து இது நீங்க எனக்கு பேசாம இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுங்க, இல்ல நாடா வச்சு கொடுங்க, அதுலயே எக்ஸ்ட்ரா நாடா வச்சு கொடுங்க கட்டுறதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம உணர்ந்ததுனாலதான், அந்த அனுபவம் இருந்ததுனாலதான் இந்த வழிமுறையை நம்ம சொல்றோம். இதுக்கு பேர் தான் அனுபவ பாடம் நம்ம சொல்றது. ஓகேவா? நீங்க அனுபவப்பட்டவங்க தெரிஞ்சிருவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காகவும் உங்களுக்கு நல்லா ஒரு மேம்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இந்த பதிவு சொல்றேன். அவங்கள குறை சொல்லணுன்ற என்ன எனக்கு கிடையாது. நம்ம தொழிலை நம்ம வந்து நல்லா பண்ணணும், இன்னும் மேம்படுத்தி கொண்டு போகணுன்ற நோக்கத்துல தான் நம்ம சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, இப்ப இடுப்பு துணி எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? இடுப்பு துணி பாருங்க, இதுல சரி பாதி அளவுக்கு அதிகமா இருக்கணும். இந்த விதல சரி பாதி அளவுக்கு அதிகமா இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இதோட அளவு எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை இருக்கு. இப்ப பாருங்க, இதுல அதிகபட்சமான எக்ஸ்பெண்ட் ஆகிற தன்மை எவ்வளவு இருக்குன்னா, இப்ப இங்க இருங்க, இதுல இருந்து இப்ப நமக்கு வந்து 12.5 இன்ச்சுல இருந்து 13 இன்ச்சுக்குள்ள இருக்கா. இப்ப நான் ஜாயிண்ட் வைக்காம வச்சிருக்கேன். 26 இன்ச்சுக்கு நம்ம வந்து 13 இன்ச்சு இருக்குன்னு வைங்களேன். இப்ப 13னா நமக்கு வந்து 13 13 26. ஓகேவா? இப்ப இதோட தன்மை எவ்வளவு, இது எவ்வளவு தூரம் இழுவைக்கு வரும் அப்படின்னா 26 பிளஸ் இன்னொரு 26. ஓகேவா? அப்ப 13னா 13 13 26. இப்ப 26 26 எவ்வளவு வரும்? இப்ப நமக்கு இன்னொரு இப்ப இங்க 13 இருக்குன்னா நம்ம 26 வரைக்கும் இதை கொண்டு வரலாம். ஒரு பாதியில கணக்கு வச்சா கூட 26 இன்ச்சு வரைக்கும் இழுக்கலாம். ஓகேவா? 26 25 இன்ச்சு வரைக்கும் அதுக்கு இழுவைக்கு வரும். இப்ப பாருங்க, நான் இழுக்கிற கஷ்டப்பட்டு இழுத்தோம்னா 26ல இருந்து 25 இன்ச்சு வரைக்கும் வரும். பாத்தீங்களா? 25 25 வரைக்கும் வந்துருச்சு. இந்த அளவுக்கு அதோடைய தன்மை வரும். இப்ப 10 இன்ச்சுனா 20 இன்ச்சு ஆகும், 20 இன்ச்சுனா 40 இன்ச்சு ஆகும், 8 இன்ச்சுனா 16 இன்ச்சு ஆகும். கிரிப் இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் 2 இன்ச்சு கம்மியா இருக்கு. அப்புறம் இன்னும் தோலை தண்ணில போட நான் வந்த அளவுக்கு ஈஸியா வந்துடும். அதனால அந்த துணியோட அளவு வந்து இதுக்கு டபுளா இருக்கணும், அதை விட அதிகமா இருக்கக்கூடாது. இதோட அளவுல இருந்து டபுளா இருக்கணும். இப்ப நான் இதுல வந்து கீழே இருக்குது 4 இருக்கு, மேல இருக்குது 2 இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, ஒரு இந்த தையலுக்கு அடிச்சிருவோம், இங்க ஒரு 1/2 இன்ச்சு இருந்து 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. இது நான் தச்சு முடிக்கும் போதே நமக்கு ஒரு 5 கூட வந்துடும், தண்ணியில போட இந்த லெவலுக்கு வந்துடும். அப்ப அது இழுத்தோம்னா ரிங்கல்ஸ் நடுவில் இருக்காது, கரெக்டா அப்படியே இழுத்து உடனே ஃபுல்லா இழுத்தா கூட சரியா இருக்கும், விட்டோம்னா ஃபுல்லா ரிங்கல்ஸா இருக்கும். இதோட ரொம்ப கம்மியா இருக்கிறதா ஒரு 2 இன்ச்சு கூட குறைவா கூட இருக்கலாம், ஆனா அதிகப்படியா இருக்கக்கூடாது. இது ஒரு கணக்கு. ஆனா நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா இதை நம்ம எலாஸ்டிக்கோட சரி பாதி கூட வைக்கணும்னு நம்ம வைக்கல. ஓகேவா? எலாஸ்டிக்கை வந்து இதுல பாதி வைக்கணும்னு நம்ம வைக்கல, அப்படியே வச்சிடக்கூடாது. இந்த துணியில பாதி எலாஸ்டிக் வைக்கணும், இந்த துணியோட கணக்கை போட்டுருவோம், அதுல பாதி எலாஸ்டிக் வச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம வைக்கக்கூடாது. எலாஸ்டிக்கோட கணக்கை நம்ம வச்சுட்டு அதுல துணி அப்படியே டபுளா வச்சுக்கிறோம்னு வைக்கக்கூடாது. அதுவும் நம்ம தவறான வழிமுறை தான். இப்ப நான் சொல்ற வழிமுறை பண்ணுங்க. இடுப்பு சைஸ் பிளஸ் ஒரு 2.5 இன்ச்சு, இது வந்து இங்க இந்த சீட்டுக்கெல்லாம் வந்து லூஸ் கொடுக்கறதுக்கு தேவையான அளவு, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சீட்டோட அளவை கவர் பண்ணிடும். அதுக்காக தான் இடுப்பு சைஸ்ல இருந்து 2.5 இன்ச்சு சொல்லி பிளஸ் தையலுக்கு. அடுத்தது இங்க இருந்து 1 இன்ச்சுல இருந்து 1.5 இன்ச்சு சேப் கொடுக்கணும். 1.5 இன்ச்சு நார்மல் பேண்ட் கொடுப்போம், இது வந்து 1 இன்ச்சு நம்ம கொடுத்தா போதுமானது. அதனால 1 இன்ச்சு சேப் கொடுத்து இதை நம்ம அப்படியே கொண்டு லிங்க் பண்ணிடுவோம். அவ்வளவுதான், அந்த கால் சுட்டோட லிங்க் பண்ணிட்டோம்னா அது வந்து சூப்பரா கரெக்டா வந்துடும். இந்த கணக்கு வச்சுட்டு தான் நம்ம எலாஸ்டிக்கை செக் பண்ணோம். ஓகேவா? நம்ம எலாஸ்டிக்கை வந்து முதல்ல நம்ம கணக்கே போடல. என்ன வேணா இப்ப இடுப்பு சைஸ் இந்த சீட்டு சைஸ்ல இருந்து இடுப்பு சைஸ் சில பேருக்கு 34 கூட வரும், இதே சீட்டு வரும். ஓகேவா? இதுல சில பேருக்கு 30 வரும், இதே சீட்டு வரும். அதனால இது சீட்டு அளவு டைட் ஆயிடக்கூடாது. அதற்கனால தான் நம்ம சீட்ல இருந்து கணக்கு போட்டு நம்ம வச்சோம். சீட் அளவு ரொம்ப லூஸ் வந்துடக்கூடாது, அதனாலதான் சீட் அளவு வச்சு நம்ம இங்க வச்சோம். இந்த இடுப்பு இது எலாஸ்டிக்ல வந்து ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு துணி கூடலாம் குறையலாம், அது அட்ஜஸ்ட் ஆயிரும். ஓகேவா? அதனாலதான் நானு, ஆனா நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா கிட்டத்தட்ட இதுல வந்து பாதி அளவுக்காவது வரணும், அதை விட ரொம்ப ஜாஸ்தியா இவ்வளவு தூரம் வந்துடக்கூடாது. ஓகேவா? ரொம்ப இவ்வளவு கம்மியாவும் வந்துடக்கூடாது, அப்ப அது கணக்கு தப்பா வரும். அது நம்ம இது ஒரு சும்மா ரீசெக்கிங்ல நம்ம பண்ணிக்கிறோம். எலாஸ்டிக்கோட அளவு இதுதான். சீட் அளவுல இருந்து துணியோட அளவு இவ்வளவு வைக்கணும், எலாஸ்டிக் அளவு இப்படி வைக்கணும். இதை நம்ம ரவுண்ட் போல்டிங்ல இதெல்லாம் பினிஷ் பண்ணி ரவுண்டா தச்சு முடிச்சுட்டு கடைசியில இதை ரவுண்ட் போல்டிங் பண்ணி ரவுண்டா கடைசியா எலாஸ்டிக் ஜாயின் பண்ணா சூப்பரா வரும். அவங்களுக்கு எந்த இடத்துலயுமே ஜாயிண்ட் இருக்காது. நீங்க வந்து இப்படி வச்சு தச்சுட்டு இங்க வந்து நீங்க தச்சு இப்படி போட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா இது போய் இடுப்புல போய் உறுத்தும். ஓகேவா? இப்படி ஓப்பன்ல தச்சுட்டு நீங்க சைடு அதுக்கப்புறம் எலாஸ்டிக்கோட தச்சீங்கன்னா இந்த டபுள் எலாஸ்டிக் வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து இப்படி இப்படி நம்ம தச்சு ஜாயின் பண்ணி இப்படி எடுத்து விடும்போது இது போய் என்ன ஆகும், அப்படியே அறுக்கும் அந்த இடத்துல. அதனாலேயே எலாஸ்டிக் வேணாம்னு சொல்லுவாங்க சில பேர். நம்ம தைக்கிறது எலாஸ்டிக் எப்படி வச்சு தைக்கும் பொழுது இது அப்படியே ஏத்த இறக்கமா இருக்கும், இதுல வந்து எந்த ஒரு உறுத்தலுமே இருக்காது, அது ரவுண்டு ஃபோல்டா இருக்கும், எந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குன்னே தெரியாது, அழகா இருக்கும். அவங்க அந்த கம்ஃபர்டபுள் கிடைக்கும். அவங்க வந்து எலாஸ்டிக் வேணான்ற வெறுப்பாயிட வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னா சில பேர் வந்து எலாஸ்டிக் மேல வெறுப்பாயிடுவாங்க, அதனாலேயே வேணான்னுவாங்க. ஆனா எலாஸ்டிக் போடணும்னு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட் கட்டு கேதரிங் பேண்ட்டுலாம் எலாஸ்டிக் கொடுக்கும்போது
அந்த ரிங்கிள்ஸ் வந்து ஒரே ஈவனா இருக்கும். இப்போ நாடா கட்டினாங்கன்னா அவங்க வந்து இப்படி எடுத்து விட்டு சரியா கட்ட வராது அவங்களுக்கு. ஒரு இடத்துல அதிகமாக எடுத்திருப்பாங்க, இப்படி சுருக்கத்தை தள்ளி விடுவாங்க, ஒரு பக்கம் அதிகமாக சுருக்கத்தை தள்ளுவாங்க. அப்போ இந்த எலாஸ்டிக் பொறுத்தளவுக்கு ஈவனா நம்ம இப்படி இழுத்து விட்டுட்டோம்னா ஈவனா சூப்பராக வந்துடும். அதனால நம்ம வந்து சமமாக வரக்கூடிய பேண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எலாஸ்டிக் நம்மளே ரெஃபர் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ நான் நார்மல் பேண்ட் பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து நம்ம வந்து பாட்டத்தில் பேக்கில் வந்து ஒரு ஃபிளீட் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்ல ஒரு 4 ஃபிளீட் அப்படி கொடுப்போம். பலாசோவில் இது இப்போ பட்டியாலா பேண்ட்ல பார்த்தீங்கன்னா சைடு பக்கமாக ஃபிளீட் கொடுப்போம். கேதரிங்கில் வந்து ரவுண்டாக ஃபிளீட் கொடுப்போம். இந்த மாதிரி இந்த ரவுண்டு ஷேப்பில் சமநிலைக்கு வர வேண்டிய பேண்ட்டுக்கு எல்லாமே நம்ம வந்து எலாஸ்டிக் கொடுக்கலாம். நல்லா இருக்கும், ரவுண்ட் எலாஸ்டிக் கொடுக்கலாம். இது வந்து பலாசா பேண்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டுக்கு பட்டியாலா பேண்ட்டுக்கெல்லாம் கூட எலாஸ்டிக் கொடுக்கலாம். நார்மல் பேண்ட் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஆனால் சமநிலைக்கு வரதுக்கெல்லாம் நம்ம எலாஸ்டிக் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் எலாஸ்டிக்ன்றது அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சில பேரால ஈஸியாக இருக்கும் நம்ம போட்டுக்கிறதுக்கு, அப்பப்போ கட்டிக்க வேண்டியதில்லை அப்படின்றதுக்காகவும் கேட்பாங்க. சில பேர் கட்டத்தை வராது, குழந்தைங்களா இருப்பாங்க, கட்ட வராது, அவங்களும் கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து லூஸாக இருந்து அதை அனிசியாகவும் இருந்துடக்கூடாது, கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ அதை சரியாக பண்ணுற முறை தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருந்தோம். ஏன்னா எலாஸ்டிக்கு எப்படி வைக்கணும், எப்படி நம்ம கணக்கீடு போடணும், நம்ம வந்து கூட குறையா வந்தது இது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு முறை ஷேர் பண்ணியிருந்தோம் ஆரம்ப இடத்துல. இது திரும்பவும் நம்ம ஷேர் பண்ணணும்னு அந்த சகோதரியோட காணொலியை பார்த்தோன்னே, அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தோன்னே இதனால இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே, இது மாதிரிலாம் என்ன சரியா வராது, அப்போ இவங்க அனுபவம் பண்ணலையா, நம்ம எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம திட்டு வாங்கியிருக்கோம், எவ்வளோ பேருக்கு நம்ம திரும்ப ஆர்டர் பண்ணி பிரித்து வச்சு கொடுத்துருக்கோம். அப்போ இதெல்லாம் எப்படி இவங்க அசால்ட்டாக இவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்கள மாதிரி நம்மள மாதிரி திரும்ப பிரித்து தைக்கக்கூடாது, நீங்கள் அந்த எலாஸ்டிக் தைக்கிறதை வெறுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணோம். இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும், எல்லாருமே எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிக் வந்து சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு வந்து எலாஸ்டிக் பண்ணுறதுனால கொஞ்சம் வேலை நமக்கு ஈஸி தான். அதுக்கு ஒரு சார்ஜ் நம்ம பண்ணலாம், அதுக்கு ஒரு 50 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம். நமக்கு அந்த வேலையும் அழகா வந்து அவங்க போடும் பொழுது கரெக்டாக போய் அழகா உட்காரும். இந்த ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்களா, இதை நான் தச்சு வேணா உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் ரவுண்ட் தைக்கிறதும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களோட பகிர்றோம். முடிஞ்சா இந்த பேண்ட்டை கூட நான் ஷூட் பண்ண முடிஞ்சா ஷூட் பண்ணி அடுத்தடுத்த வரும் காணொலிகளில் பதிவு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். தொடர்ந்து நம்ம தயாரிப்பு சேனலில் பயணிக்கலாம். நன்றி.